பாலுண்ணும் அனுபவம். சொல்லுங்க பாப்போம். பாலுண்ணும் அனுபவம் அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 1 பேதுரு 2:3 படிங்க. நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா ஜப அனுபவம் மாத்திரம் அல்ல, சபைக்குள் இருக்கிற அனுபவம் மாத்திரம் அல்ல, அபிஷேகத்தில் நீந்துகிற அனுபவம் மாத்திரம் அல்ல, வேதத்தை தியானிக்கிற, வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். பைபிள் படிங்க, நிறைய படிங்க, புரியுதோ புரியலையோ படிங்க. இது உள்ள இறங்க 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 உள்ள இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை உங்க வீடுகள்ல போடுங்க, வசனத்தை மனசு ஃபுல்லா வைங்க, வசனத்தின்படி வாழுங்க. கர்த்தர் மகிமைப்படுகிறவரா. சொல்லுங்க பாப்போம்.